எமது 259வது மனாபுல் இஸ்லாம் நிகழ்ச்சி குத்பா மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியில் இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய குத்பாவை மொழிபெயர்க்கின்றோம். குத்பாவை ஹத்தீப் காலித் அபு ஜுமா ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்த குத்பாவின் தலைப்பு எங்களுடைய சமூகம் பிரிவினை என்ற இழிவுக்கும் ஒற்றுமை என்ற கண்ணியத்துக்கும் இடையிலே தத்தளிக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் என்ற தலைப்பை கொண்டதாக இந்த குத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சமூகத்துடைய வரலாற்றை புரட்டி பார்க்கக்கூடியவர்கள் ஆச்சரியம் அடைவார்கள். இந்த சமூகம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறது. முஸ்லீம்களாக இஸ்லாத்தை அடையாளப்படுத்தி குர்ஆன் சொன்ன பிரகாரம் நற்குணத்தை வெளிப்படுத்தி மறுமை சிந்தனையோடு உலக சிந்தனை அற்றவர்களாக மார்க்கத்தை பரப்பக்கூடியவர்களாக எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஆச்சரியத்தை இஸ்லாமிய வரலாற்றை படிக்கக்கூடியவர்கள் அடைந்து கொள்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். என்னுடைய முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று எங்களுடைய நிலைமை மாறி இருக்கிறது. கண்ணியமாக வாழ்ந்த சமூகம் இழிவான சமூகமாக மாறியிருக்கிறது. ஆண்ட சமூகம் அடிமையாக்கப்பட்ட சமூகமாக மாறியிருக்கிறது. கண்ணியத்தோடு இருந்த சமூகம் இழிவுக்கும் சோதனைகளுக்கும் முகம் கொடுக்க ஒரு சமூகமாக மாறியிருக்கிறது. சக்தி குன்றி போய்விட்டது. தங்களுக்கென்ற ஒரு வழியில் சென்ற சமூகம் பிற சமூகத்தை பின்பற்றக்கூடிய துயரக்கூடிய சமூகமாக மாறிவிட்டது. அதாவது ஒரு இலகுவாக மென்று சாப்பிடப்படக்கூடிய ஒரு உணவை போன்று இஸ்லாமிய சமூகம் மாறிவிட்டது. எல்லாருனாலும் இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சமூகமாக, ஒரு பிரயோசனமற்ற ஒரு சமூகமாக, பெருமதியற்ற ஒரு சமூகமாக இன்றைய சமூகங்கள் மாறிவிட்டது. பலகீனம் என்ற சமூகத்துக்கு மக்கள் ஏற்பட்டிருக்கிறது. உலக ஆசை, மரணத்தின் வெறுப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துடைய அடிப்படை ஒழுங்குகள், ஒழுக்க விழுமியங்கள் குண்டி போயிருக்கின்றன. இன்றைய சமூகம் மிக மோசமான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியிலே, ஆச்சரியமான விடயங்களுக்கு மத்தியிலே சமூகம் மாறி வாழ்வதை, தலைகீழாக வாழ்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் பலகீனமாகிவிட்டது. உயர்வு, முன்னேற்றம், எழுச்சி பால் பயணித்த இந்த சமூகம் இன்று வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. கல்வியில் வீழ்ச்சி, கற்றுக்கொள்வதில் வீழ்ச்சி, சிந்தனை ரீதியாக, பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக, குடும்ப பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சின்ன பின்னமாகி வாழக்கூடிய ஒற்றுமையற்ற ஒரு சமூகமாக, ஐக்கியத்தை இழந்த ஒரு சமூகமாக, சின்ன சின்ன விடயங்களுக்காக யுத்தங்களும் சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறி இருக்கிறது. ஒழுக்க விழுமியங்களை விட்டு தூரமாக்கப்பட்ட ஒரு சமூகமாக சமூகம் மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த மாற்றம் மக்களை சூழ்ந்து மக்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. இழிவின் பக்கம், கேவலத்தின் பக்கம் மக்கள் எட்டு சென்று கொண்டிருக்கிறது. நேராக வாழக்கூடியவர்கள் வழிகடுவதற்கு காரணமாக இப்படி நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. தனிநபர்கள் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். சமூகம் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை விட்டு உலகத்துக்கு அதிகமாக சில போது நேரம் கொடுக்கிறார்கள், சில போது உலகத்தை விட்டு தூரமாகிறார்கள். ஒரு சமூகம் மார்க்கத்தோடு வாழ்கிறார், இன்னொரு சமூகம் மார்க்கம் மற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மையான அடியான் அல்லாஹ்வோடு நடந்து கொள்ளக்கூடிய விடயத்திலும், அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய விடயத்திலும் அவன் மாறக்கூடாது. அவன் மார்க்கத்தை உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இருக்கக்கூடிய விடயத்தை மாத்திரம் நம்ப வேண்டும். அவன் மாறக்கூடாது. எனவே மனிதர்கள் அடிப்படை எங்களுக்கு மத்திய பலகீனம் இருக்கலாம். ஆனால் அது அல்லாஹ்வுடைய, நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்ற விடயத்தை விட்டு எங்களை தூரமாக்க கூடாது. இந்த உலகத்தில் மனிதன் நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். அப்படியாக இருந்தால் அல்லாஹ்வின் பக்கம் செல்ல வேண்டும். அல்லாஹ் தான் நிம்மதியை, சந்தோஷத்தை, ராகத்தை, மன அமைதியை கொடுக்கக்கூடியவன். அநியாயம் விளைக்கப்பட்டவர்களுக்கு அவன் உதவி செய்வான். ஒவ்வொரு அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் தங்களுடைய விடயங்களை பாரம் சாட்ட வேண்டும். அநியாயத்தை விட்டும் அநியாயக்காரர்களை தடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த உம்மத் இரக்கம் காட்டப்படக்கூடிய சமூகமாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக, ஏனைய உம்மத்துக்களை விட கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக, சிறந்த உம்மத் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இந்த உம்மத்து உயர்வான சமூகம் என்று குர்ஆனிலே வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எப்போது இந்த சமூகம் குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடிக்குமோ அப்போது இந்த சமூகம் உயர்ந்த சமூகமாக மாறும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா ஆல இம்ரான் 110 அனுப்பப்பட்ட சமூகத்தில் நீங்கள் ஆக சிறந்த சமூகம், நன்மையை உரிகள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். மார்க்க விடயத்தில், கொள்கை விடயத்தில், உங்களுடைய புனித ஸ்தலங்களை பாதுகாக்கக்கூடிய விடயத்தில் ரோசம் கொள்ளக்கூடிய மனிதர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தில் ரோசம் கொள்ளக்கூடிய மனிதர்களே, உங்களுடைய சந்ததியினர்களை பற்றி ரோசம் கொள்ளக்கூடிய, நற்குணங்களை பற்றி ரோசம் வைக்கக்கூடிய சமூகத்தினர்களே, அநியாயம் விளைக்கப்பட்டவர்கள் உதவி செய்யப்பட வேண்டும், அநியாயக்காரர்கள் தடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே ஆசைப்படக்கூடிய மக்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், மீளுங்கள். மார்க்கத்தில் தான் உங்களுக்கான தீர்வு இருக்கிறது. மார்க்கம் அல்லாத எங்கும் தீர்வை அல்லாஹ் வைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் தான் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. இந்த நேரான முன்மாதிரி இருக்கிறது. நபி அவருடைய வாழ்க்கையில எந்த வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்மாதிரி கிடையாது. அதே போன்று எப்போது இந்த சமூகம் ஒற்றுமையாக, ஐக்கியமாக வாழ ஆரம்பிக்குமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பிரகாரம் வாழ ஆரம்பிக்குமோ, அதே போன்று வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தை ஒற்றுமையாக, ஐக்கியமாக வாழ வைக்குமோ, அப்போது இந்த சமூகம் உயர்ந்த சமூகமாக, பாதுகாக்கப்பட்ட சமூகமாக இந்த சமூகம் மாறும். ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் மாறும். இந்த உம்மத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விடயங்களையும் எங்களுக்கு காட்டி தந்துவிட்டு, சொல்லி தந்துவிட்டு போயிருக்கிறார். எனவே இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றி வாழ்வோம், உயர்வு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஓதிய அந்த குத்பாவை நாங்கள் கேட்டால், அதனுடைய கருத்துக்களை சிந்தித்தால், எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நோக்கம் எங்களுக்கு தெளிவாகிவிடும். எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்துவிடும். வெற்றிக்கான
அடையாளங்களை வழிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹுத்பாவிலே. மனிதர்களை உங்களுடைய இரத்தம், உங்களுடைய மானம், உங்களுடைய மரியாதை, உங்களுடைய உடைமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும், புனிதமானவை. இன்றைய நாள் எப்படி புனிதமானதோ, இன்றைய இடம் எப்படி புனிதமானது, இந்த மாதம் எப்படி புனிதமானது, அதுபோன்று உங்களுடைய இரத்தம், மானம், மரியாதை அனைத்தும் உடைமைகள் அனைத்தும் புனிதமானவை. அல்லாஹ் தஆலா அதே போன்ற குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அந்த ஹுத்பாவிலே, உங்களுக்கு மத்தியில் நான் ஒரு வேதத்தை விட்டு போகிறேன், அதை நீங்கள் பற்றி பிடித்தால் வழி தவற மாட்டுவீர்கள். அதான் குர்ஆன். நாளை மறுமையில் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்கப்படும், கபரிலே கேட்கப்படும். அப்போது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையிலே என்ன சொல்வீர்கள்? நபியே, நீங்கள் எல்லா விடயத்தையும் எங்களுக்கு எத்தி வைத்து விட்டீர்கள், அமானியத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், எங்களுக்கு உபதேசம் செய்து விட்டீர்கள் என்று நாங்கள் சொல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆள்காட்டி விரலை காட்டி வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொன்னார்கள் மேலே சொல்லப்பட்ட உபதேசங்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த உபதேசம் சம்பந்தமாக மறுமையில் கேட்கப்பட்ட நாங்கள் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே கத்தீப் காலித் அபு ஜும்மா அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ்வுடைய இந்த உம்மத் ஒற்றுமையான சமூகமாகும், நான் ஒரு ரப்பாக இருக்கிறேன், என்னை வணங்க வேண்டும். சூரா அல்-அன்பியா 92வது வசனத்தை ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த ஆயத்து ஆழமான அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது. அந்த உம்மத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. அதாவது பிளவுகளை விட்டும் தடுக்கக்கூடிய வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. எங்களுக்கு மத்தியிலே பிளவுகள், பிரச்சனைகள், சர்ச்சைகள் இருக்கக்கூடாது, முரண்பாட்டின் பக்கம் இந்த சமூகம் செல்லக்கூடாது. இந்த ஒரு வசனம் இந்த இஸ்லாமிய சமூகம் ஒரு உடம்பை போன்றதாகும், ஒரு கட்டிடத்தை போன்றதாகும் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த உம்மத்துடைய உணர்வு ஒன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷம் ஒன்றாக இருக்க வேண்டும், வலி ஒன்றாக இருக்க வேண்டும், பிரச்சனை ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த உம்மத்தை எல்லைகளும் இனங்களும் பிரித்து விடக்கூடாது. இந்த உம்மத்தை பிரிப்பதற்கான பிரதான விடயம் என்னவென்றால் இந்த உம்மத்துடைய அடையாளங்களை இல்லாமலாக்குவது, இலக்கற்ற சமூகமாக இந்த சமூகத்தை வாழ வைப்பது, நோக்கமற்ற சமூகமாக அந்த சமூகத்தை வாழ வைப்பது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் கட்டாயப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல்-அன்பியா 159வது வசனம், யார் தன்னுடைய மார்க்கத்தை பிரித்து கிளையினர்களாக பிரிந்து வாழ ஆரம்பிப்பார்களோ அவர்களை விட்டு நீங்கள் தூரமாகி விடுங்கள், நீங்கள் அவர்களை சார்ந்தவர் அல்ல. ஒற்றுமையற்ற சமூகம் இஸ்லாமிய சமூகமாக வாழ முடியாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா ஈமான் என்ற கொடிக்கு கீழால் ஒன்றுபட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். வத்தஸிமு பிஹபில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. சூரா ஆல இம்ரான் 103வது வசனம், அல்லாஹ்வுடைய கயிற்றை பட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், பிரிந்து விட வேண்டாம். அதே போன்று அல்லாஹ் தஆலா பிரிவினைவாதத்தை விட்டும் பிரிந்து வாழ்வதை விட்டும் ஒற்றுமை இன்றி வாழ்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் தடுத்திருக்கின்றார். ஒன்றாம் சூரா அல்-அன்ஃபால் 46வது வசனம், நீங்கள் பிரிந்து விட வேண்டாம், தோல்வி அடைவீர்கள், உங்களுடைய காற்று, உங்களுடைய பலம் குன்றி போய்விடும். அதே போன்று முஸ்லிம் அல்லாத நண்பர்களை முஸ்லிம்களுக்கு பாதகமாக மறைவாக எடுக்கக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அது தோல்விக்கு காரணமாக இருக்கும், முஸ்லிம்களுடைய ஐக்கியத்தை குன்றி செய்துவிடும், ஒற்றுமை இல்லாமல் ஆக்கிவிடும், யுத்தத்துக்கும் பிளவுகளுக்கும் அது காரணமாக அமையும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களுக்கு பாதகமாக முஸ்லிம் அல்லாதவர்களை உங்களுடைய ரகசிய நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். சூரா ஆல இம்ரான் 118வது வசனம். நீண்டதொரு துவாவை செய்து ஹுத்பாவுடைய இறுதியிலே முழுமையாக காலித் அபு ஜும்மா ஹஃபிதஹுல்லாஹ் புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே முதலாவது மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா. மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், பாவத்துக்கு பின்னால் தௌபா செய்வது, இஸ்திக்பார் செய்வது அல்லாஹ் விரும்புகின்றான். அதே நேரத்திலே பாவங்கள் நடந்தால் அதுக்கு பின்னால் நல்ல அமல்களை நாங்கள் செய்வது, அந்த பாவம் அழிக்கப்படுவதற்கு, ஏட்டை விட்டும் அளிக்கப்பட்டு நன்மையாக மாற்றப்படுவதற்கு காரணமாக அமையும். எனவே எப்போதும் நல்ல அமல்கள் நாங்கள் செய்யக்கூடிய விசேஷமாக பாவங்கள் நடந்தால் தௌபா இஸ்திக்பார் செய்வதை போன்று நல்ல சாலிஹான சதக்காக்கள், நல்ல விடயங்கள், நல்ல அமல்களை செய்து அந்த பாவங்களை அழித்து விடுவோம். இரண்டாவது ஹுத்பாவிலே ஹத்தீப் ஹுசைன் ஆலு ஷேக் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் ஆயத்துல் குர்சி நாங்கள் எல்லோரும் மனனமாக்கி இருக்கக்கூடியவர், அதை ஓதி வர வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குர்ஆனிலே மிக அற்புதமாக அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி மாத்திரம், அல்லாஹை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்துல் குர்ஸியை நாங்கள் பாடமாக்கி மனப்பாடம் செய்து இரவில் தூங்கும் போது தொழுகைகளுக்கு பின்னால் ஓதுவதை மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொன்னார்கள். அதை ஓதி வருவோம். அதே போன்று அதனுடைய கருத்தை விளங்கி நாங்கள் ஓத முயற்சிப்போம். அழகான அந்த கருத்தை முன்வைத்தார் ஹுத்பாவிலே. இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா ஒற்றுமை, ஐக்கியத்துடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்துக்காட்டியது. எனவே ஒற்றுமையாக, ஐக்கியமாக வாழக்கூடியவர்கள், ஒன்றுபட்ட சமூகமாக வாழ்வோம். அப்போது இந்த இஸ்லாமிய சமூகம் நிமிர்ந்து வாழக்கூடிய சமூகமாக, எழுந்து வாழக்கூடிய சமூகமாக மாறும். எனவே ஒற்றுமையை பற்றி படித்துக் கொள்வோம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்களாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து மற்றவர்களுக்கும் பரப்பி நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று துஆ செய்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இன்னும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.